மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நம்ம வார்டு நம்பர் 20 அன்பு சகோதரி நாகஜோதி சித்தன் அவருடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிற பகுதி கழக செயலாளர் தம்பி சித்தன் அவர்கள் பணியாற்றுகின்ற இந்த பகுதியில் 12,50,000 ரூபாயில் அங்கன்வாடி மையம் 40 குழந்தைகள். எந்த அங்கன்வாடி மையத்திலையும் இவ்வளவு குழந்தைகள் ஸ்ட்ரென்த் இல்லை. இங்கே தான் 40 குழந்தைகள் இருக்கு. இவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை, குழந்தைகளுக்கு இடம் இல்லை. சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க. அது கேட்டதன் அடிப்படையில் 12,50,000 ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றியிருக்கோம். அதே மாதிரி ரேஷன் கடை, பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். நியாயவிலை கடை, பாரதி நகர் நியாயவிலை கடை 2 கட்டி கொடுத்துருக்கோம். இதில் எவ்வளவு சித்தன்? 500 கடை. இதில் மொத்தம் 1,600 கார்டு இருக்கு. 1,600 கார்டு இருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூட்டுறவாங்காண்டி தான் இதை நிர்வகிக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால மழை பெஞ்சதுன்னா 10 நாள் 20 நாளைக்கு தண்ணியே போகாது. இங்க பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கும். இத போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கே 2011 ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் நிதியில் அன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம். பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது. இந்த ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கி விடுறது. இந்த மழைநீர் வடிகாலை கொண்டு சேர்த்து விட்டோம். அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே தண்ணி தேங்காமல் இருக்கு. இது சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மேடான பகுதி. இந்த பகுதி மட்டும் பள்ளம். இது பாக்கியநாதபுரம், இந்த இங்கே நம்ம இதென்ன இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் சொக்கநாதபுரம், பர்மா, அது எல்லாமே இந்த ஏரியாவே பள்ளம். தண்ணியே போகாது. முன்னால பாண்டியன் தியேட்டர் இருந்துச்சு, இப்போ அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க. அதனால அந்த பாண்டியன் தியேட்டர் அந்த பக்கம் தண்ணி போக வேண்டியது, வடிகால் அங்கேயும் போக முடியல. அதனால இதெல்லாம் செஞ்சிருக்கோம். தம்பி மாமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பணிகள் இந்த பகுதியில், அங்கன்வாடி மையம், ரேஷன் கடைகள், அதே மாதிரி நாடக மேடை, பொது இடங்களில் இந்த மாதிரி மக்களுடைய பயன் கருதி செட்டு அமைக்கிறது, பூங்கா அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பணிகளை இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கோம். சொல்லுங்க, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இது செஞ்சிருக்கோம். ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து முதல்ல லாரியில தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம். அது கூட போதுமான அளவுக்கு இல்லை. இப்ப நம்ம முல்லை பெரியாறு அணையிலிருந்து அனைத்து வார்டுகளுக்கும் 100 வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து டிடிவி குற்றம் சாட்டிட்டே வர்றாரு. அதாவது தரம் தாழ்ந்து செயல்படுறாரு. தாவேக்கா கொடியெல்லாம் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிட்டே வர்றாரு. அதாவதுங்க, அவர் விரக்தியில பேசுறாரு. ஒரு விரக்தியில பேசுறாரு. கூட்டணியில சேர்த்துக்கிற முடியாது, உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் இன்னைக்கு தரந்தாழ்ந்து, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி யாரை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை தான் எடுத்துக்கிறோங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அது அவருடைய இதுதான். அவர் போக்க மாற்ற நிலைனா மக்கள் இன்னும் அவரை ஒதுக்கி விடுவார் என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான. இதெல்லாம் எல்லாம் கேஸ் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு. நாளைய தினம் கூட பாரதிய ஜனதா இங்க இருந்து நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு. மதுரையிலிருந்து தான் தொடங்குறாரு. மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குறார். அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போக சொல்லியிருக்காங்க, அந்த இதில் கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் கலந்துக்கிறோம். எங்க கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது. இந்த கூட்டணியே என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க.
இது முழுக்க முழுக்க ஒப்பந்தம் ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்றீங்க? நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யாரு கூட எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கிறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதுல மற்றதே தான் சொல்றீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல தாவேகா கட்சி கொடி எல்லாம் நிறைய கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல, அது தாவேகா உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தியம் நீ இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அங்க தாவேகா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்க போய் அவங்கள கேட்கிறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தமாக தொண்டர்கள் தாவேகா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொரிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் எங்களுக்கு தான். அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகி, நீ நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டு காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ, இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லின்னு அப்படி இல்ல. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தண்ணி எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம். எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இதான் அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி, யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்பா அவர் சாமி இல்லப்பா, நம்மள தோல்ல உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை பொதுச் செயலாளர் சொல்லுவோம். சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றாரு. எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா அதான் இத போனா ரொம்ப விகாசா போயிடும். அதிமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்ல, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்ல. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க, எங்கட மாவட்ட செயலர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க. பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்க பார்த்தா பார்வர்ட் பிளாக், மூவேந்தர் முன்னணி எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்க கட்சி கொடி பிடிக்கிறது அவ்வளவு இல்ல. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சு ஆட்டுவாமா? இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்க அது மதுரைக்காரன் போய் இதெல்லாம் கேட்காதீங்க. விஜயுடைய
விஜயோடைய தலைமையை நீ ஏத்துக்கிறாங்க. விஜய் 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 அடுத்த ட்ராக்கு வாங்க, அதை முடிச்சாச்சு. அடுத்த ட்ராக் வாங்க, அடுத்த ட்ராக் முடிஞ்சு போச்சு. விஜயோடைய தலைமையை ஏத்துக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சுன்னு டிடிவி திரும்ப சொல்றாரு. ஏங்க அவரவே போய் பேசுங்க, அது செல்லா காசை நீ விடுங்க. அதான் செல்லாத அவர் பேச்செல்லாம் அவர் வந்தது என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு நான் சின்ன பிள்ளையில படிச்சது 1வது 2வது படிச்சது, ஒரு பழம் கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை. இதையெல்லாம் போய் நீ அவர் இதை தவிர வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இல்லாம உண்மையிலேயே இப்ப அதிமுக தள்ளாடுதா சார்? அந்த மாதிரி ஒரு நிலை அந்த நிலையே இல்ல. இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு, நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்செயலாளர் தலைமையில. எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. மதுரையிலே கூடுனாங்கல்ல, நீங்க தான் பாத்துறீங்க. அப்புறம் தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது, சோர்ந்ததும் கிடையாது. திருமாவளவன் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு அடியடின்னு அடிச்சிருக்காங்க சார், பாத்தீங்களா? அது வன்முறை கட்சிங்க, அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு. சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தாரு, சமீப காலமாக இது மாறிட்டாரு. அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வேகமானவங்க. அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணும்னு அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணும்ன்றதுதான் அவரு ஆனா விஜய் சொல்ற, விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்றாரு. தன்னுடைய கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவரு கண்டிக்க வேண்டியது அவர் கடமை. ஆனா சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும். திமுக எப்படியா அதானே அது. பாஜக மூத்த தலைவர் கந்தர்மலை ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது ட்ரெய்லர்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பாத்தீங்களா? பிச்சராஜா ஒரு படம் நடிச்சிருக்காரு. நான் அது பார்க்கலப்பா, எந்த படம் பார்க்கல. நல்ல படம்னு சொன்னா தியேட்டருக்கு போறது பழக்கம். எம்ஜிஆர் படம்னா எங்க முன்னால எல்லாம் போவோம், இப்பெல்லாம் படம் இப்ப பார்க்கல. அது வர நல்லா, நான் தான் சொல்றேன், நல்லா இருந்ததுன்னா போவோம், சொன்னாங்கன்னா போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். நிறைய படங்கள்ல ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அப்ப இந்த நேரத்துல நல்லா இல்லைன்னா இப்ப எங்க படம் பாருங்க, எங்க தலைவர் நடிச்ச படம். தலைவர்னா ஒரு கெத்துடா. தலைவனுக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது. சினிமாவிலையும் கொடி நாட்டியவர், அரசியலும் கொடி நாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் தவிர எவனும் இல்லை. அதான் இந்த வானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு கூட தேய்பிறை உண்டு. இந்த சந்திரன் முழு நிலவாகவே காட்சியளித்து கொண்டிருக்க. இதே கனி படம் 50வது ஆண்டு, 50வது ஆண்டுல 100 நாள் ஓடுது ஒரு தியேட்டர்ல. பல தியேட்டர்ல பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு. அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆயிருக்கும்? இன்னைக்கு புது படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்றது. இந்த வாரம் 3 நாள் வெற்றிகரமாக 3வது நாள் தொடர்கிறது அப்படின்னு பத்திரிகையில பாக்குறேன். விளம்பரம் பாக்குறீங்களா? பாப்பீங்களா தம்பி? பார்த்தா சரி. 4வது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது. 4வது நாள் புது படம். இது 4 வாரம் 5 வாரம், இப்ப பாத்தீங்கன்னா 20 வாரம் ஓடிது இந்த படம். இன்னும் ஓடிட்டு இருக்கு. வர 12ஆம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பர்ட் தியேட்டர்ல. அந்த டெக்னீசியன் அதுல நடிச்சவங்களுக்குலாம் எம்ஜிஆரை வெல்ல எம்ஜிஆரால் தான் முடியும். அந்த அதிமுக வெல்ல அதிமுக தான் முடியும். எல்லா படமும் எனக்கு பார்க்கணும் தான், எங்களுக்கு ரீரிலீஸ் வந்தா, அதுவும் டிஜிட்டல்ல வந்தா நல்லா தான். நீங்க எம்ஜிஆரை தவிர அரசியல்லே சினிமாவிலே கொடி நாட்டிய வேற ஒருத்தர் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ தாவேகாவுக்கும் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருங்க ஆதரவு? எங்க நான் என்ன சொல்றேன், அதுக்காக நிகழ்வே சொல்றோம். ஆனா எம்ஜிஆரோட நாங்க எவனையும் ஒப்பிட மாட்டோம். எம்ஜிஆரோட எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டோம். அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. விஜய் தானே ஒப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் என்ன சரி, எம்ஜிஆர் மாதிரி அவரு நீ அதான் தவறு, நீங்க அப்படி பேசக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. மாதிரி அப்படின்றதுக்கு எம்ஜிஆர் மாதிரி வருவேன். இப்ப எங்க கூட எங்க சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து, இப்ப ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி தமிழன்னு ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி என்ன பாட்டு, அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க. வெற்றி தமிழன் ஒரு பையன் நடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறான், தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா. அது கூட 65,000 1 லட்சம் பேர் லைக் பண்றாங்க. அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா? என்னங்க, அவர் லைக் விரும்புறாங்க. இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க. சரி வாங்க.